குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ப்ரீவியஸ் கிளாஸில் நாம் பார்த்தோம் என்ன யூனிசெல்லுலார் அண்டு மல்டி செல்லுலார் ஆர்கானிசம் பற்றி பார்த்தோம் இல்லைங்களா. இப்போது நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா அடாப்டேஷன் இன் அனிமல்ஸ், அதாவது அனிமல்ஸோட தகவமைவு, விலங்குகளோட தகவமைவு பற்றி நாம் பார்க்க போகிறோம். அனிமல்ஸ் வேரி இன் சைஸ், ஷேப் அண்டு பிஹேவியர். அதாவது அனிமல்ஸோட சைஸ்னால் என்ன சொல்லலாம், அளவு இல்லையா, ஷேப் அப்படின்னா வடிவம், பிஹேவியர் அப்படின்னா அது நடந்துக்கக்கூடிய விதம், அதாவது நடத்தை அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா. இதெல்லாம் இப்போ நாம் பார்க்க போகிறோம். சரி, எ லிவிங் திங் கேன் சர்வைவ் இன் எ பர்டிகுலர் ஹேபிடேட் if its body is adapted to the conditions of that habitat. Plants and animals develop special characteristics or feature in their body in order to survive in their habitat. The presence of specific body feature for certain habits which enable a plant or an animal to live in a particular habitat is called adaptation. Listen, adaptation அதாவது என்ன அப்படின்னா, அதாவது ஒரு ஆர்கானிசம் வந்து தன்னோட உடல், அதாவது தன்னோட பாடியை ஒரு குறிப்பிட்ட வாழிடத்திற்கு ஏற்றவாறு, அதாவது தன்னை ஒரு குறிப்பிட்ட அதாவது பிளேஸுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணிக்குது, தன்னை வந்து என்ன மாற்றிக்கொண்டார் சரியா. தன்னை மாற்றிக்கிச்சு அப்படின்னா அந்த வாழிடத்தில் அது உயிர் வாழ முடியும் இல்லையா. இப்போது ஒரு குறிப்பிட்ட வாழிடம், அதாவது ஒரு குறிப்பிட்ட இடத்துல அதாவது வாழக்கூடிய சூழல், அதாவது அது பிளான்ஸாக இருந்தாலும் சரி அனிமல்ஸாக இருந்தாலும் சரி இருக்குது அப்படின்னா அது ஒரு சிறப்பு தன்மை, அதாவது ஒரு ஸ்பெஷலான ஒரு கேரக்டர் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இல்லைங்களா. அந்த ஸ்பெஷலான கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால அந்த பிளேஸுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகே, இப்போ பிளான்ஸ் அண்டு அனிமல்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட வாழிடத்தில் அது வாழணும், அதாவது தன்னோட லைஃப்பை தொடங்கணும் அப்படின்னா தங்களோட உடலில் இருக்கக்கூடிய சிறப்பு அமைப்புகள் தான் அதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த சிறப்பு அமைப்புகள் அப்படின்னா தான், அதாவது பர்டிகுலர் ஹேபிடேட், அதுதான் நம்ம என்ன சொல்கிறோம், சிறப்பு அமைப்புகள் தான் நாம் தகவமைப்புகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், அடாப்டேஷன் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், த ஃபிஷ் லிவ்ஸ் இன் எய்தர் ஃப்ரெஷ் வாட்டர் ஆர் மெரைன் வாட்டர் இல்லைங்களா. அதாவது ஃபிஷ்ஷை பற்றி நமக்கு எல்லாம் தெரியும் இல்லைங்களா, நல்லா தெரியுமா. ஓகே, இப்போ ஃபிஷ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இப்போ ஃப்ரெஷ் வாட்டர்லேயும் இருக்கும், அதாவது நன்னீர், அதாவது நல்ல தண்ணியிலையும் இருக்கும், ஆர் மெரைன் வாட்டர் கடல் நீர், அதாவது உப்பு தண்ணியிலையும் இருக்கும் சரிங்களா. லெட் அஸ் அனலைஸ் த அடாப்டேஷன்ஸ் இன் ஃபிஷ் ஃபார் இட்ஸ் அக்வாட்டிக் லைஃப். அதாவது இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஃபிஷ்ஷோட அது எப்படி நீரில், அதாவது வாட்டரில் வந்து வாழ்வதற்கான தகவமைவுகள், அதாவது சுச்சுவேஷன் அதுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், ஃபிஷ், த ஹெட், trunk and tail of a fish merge to form a streamlined shape. The streamlined body shape helps the fish to move through the water easily. Listen, இப்போ என்ன அப்படின்னா, இப்போ ஃபிஷ் அதாவது ஹெட்டுனா நமக்கு தெரியும் தலை, ட்ரங்க் அப்படின்னா அதனோட பாடி அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா, டெய்ல் அதனோட வால் பகுதி சரிங்களா. இப்போ இது மூணு என்ன ஆகுது அப்படின்னா ஒன்றா இணைஞ்சி ஒரு போட் ஷேப்பில் தன்னோட பாடியை மாற்றிக்குது சரிங்களா, பாடியை வச்சுருக்கு. அப்போ என்ன அப்படின்னா இந்த ஃபிஷ்ஷோட இந்த ஸ்ட்ரீம்லைன் பாடி சரிங்களா, போட் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் அது வாட்டரில் வந்து ஈஸியாக என்ன ஆகுது, ஈஸியாகவும் வேகமாகவும் என்னது நீந்தி போவதற்கு யூஸ் ஆகுது சரியா, அதாவது மூவ் பண்ண யூஸ் ஆகுது சரிங்களா. நெக்ஸ்ட், த ஃபிஷ் ஹேஸ் ஸ்பெஷல் ஆர்கன்ஸ் கால்டு கில்ஸ் விச் இஸ் ரெஸ்பிரேட்டரி ஆர்கன், helps to absorb oxygen dissolved in water for breathing. It is adapted to breathe in water. லிசன் பண்ணுங்க, இப்போது ஃபிஷ்ஷில் வந்து ஒரு ஸ்பெஷலான ஆர்கன் ஒன்று இருக்குது. அது எதுக்கு அப்படின்னா, அதாவது ரெஸ்பிரேட்டரி ஆர்கன் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா கில்ஸ் சரியா. கில்ஸ் செவில்கள் மூலியமாக தான் என்ன ஆகுது, வாட்டரில் இருக்கக்கூடிய டிசால்வ்டு ஆக்சிஜன், நீரில் கரைஞ்சிருக்கக்கூடிய ஆக்சிஜனை கில்ஸ் செவில்கள் மூலியமாக தான் அது சுவாசிக்க எடுத்துக்குது சரிங்களா. இதனால் இட் இஸ் அடாப்டட் டு பிரீத் இன் வாட்டர். அதனால தான் இது என்ன பண்ணுது, வாட்டரில் வாழ்வதற்கான தகவமைப்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. மோஸ்ட் ஆஃப் த ஃபிஷஸ் ஹாவ் ஸ்லிப்பரி ஸ்கேல்ஸ் ஆல் ஓவர் த பாடி விச் ப்ரொடெக்ட் த பாடி. அதாவது பெரும்பாலான மீன்கள் என்ன பண்ணும், ஃபிஷ் என்ன பண்ணும் அப்படின்னா தன்னோட பாடியை முழுவதும், அதாவது என்ன அப்படின்னா ஸ்லிப்பரி வலுவழுப்பான செதில்களாக காணப்படுது சரியா, செதில்கள் இருக்கும். அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அதனோட பாடியை ப்ரொடெக்ட்னா பாதுகாப்பாக வச்சுருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு, த ஃபிஷ் ஹேஸ் பின்ஸ் ஃபார் ஸ்விம்மிங். அதாவது இந்த ஃபிஷ்ஷு நீந்துவதற்கு ஸ்விம் பண்ண, அதாவது நீந்துவதற்கு
துடுப்புகளை பெற்றுள்ளது. அதாவது பின்ஸ் அப்படின்னா துடுப்பு அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? த ஃபிஷ் ஹேஸ் ஸ்ட்ராங் டெயில் விச் ஆக்ட் அஸ் ரூடர் டு சேஞ்ச் டைரக்ஷன் அண்ட் கீப் இட்ஸ் பாடி பேலன்ஸ் இன் வாட்டர். அதாவது இந்த உறுதியான வால் பகுதி, இந்த வால் துடுப்பு எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா திசை திருப்பு துடுப்பாக செயல். அதாவது எந்த டைரக்ஷனில் போனாலும் அந்த டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி அந்த துடுப்பு, அதாவது அந்த பின்ஸ் என்ன ஆகுது, அந்த வால் ஆனது என்னது மூமெண்ட் இருக்கும். சரிங்களா? அப்படி செயல்பட்டால் தான் அது எந்த டைரக்ஷனில் திரும்புதோ அந்த டைரக்ஷனுக்கு தகுந்த மாதிரி தன்னோட பாடி மூமெண்ட் ஆகும். சரிங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அதோட பாடியை வந்து அதை கரெக்டாக சமநிலையில் வச்சுருக்கிறதுக்கு யூஸ் ஆகும். சரியா? பேலன்ஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா லிசார்ட்னா என்ன? பல்லி இல்லையா? சரி, இப்போ பல்லி இனங்களை நாம் பார்ப்போம். Lizards are scaly skinned reptiles that are usually distinguished from snakes by the position of legs, movable eyelids and external ear openings. லிசன் பண்ணுமா? இப்போ லிசார்ட்ஸ், இப்போ நம்ம வீட்டில் நிறைய பல்லிலாம் இருக்குது இல்லையா? அதை நம்ம நல்லா அப்சர்வ் பண்ணியிருக்கோமா? சரி, ஓகே, இனிமேல் அப்சர்வ் பண்ணுங்க. ஓகேயா? லிசார்ட்ஸ் ஆர் ஸ்கேலி ஸ்கின்னடு. எப்படி இருக்கும் அதனோட ஸ்கின்னெல்லாம்? எப்படி இருக்கும்னா செதில்களால் ஆன தோல் அமைப்பை பெற்று ஒரு மாதிரி சொரசொரப்பாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன இருக்கும் அப்படின்னா ரெப்டைல்ஸ். இது என்னது? ஒரு ஊர்வனைனா ஊர்ந்து போகக்கூடியது. ஓகேவா? யூஸ்வலி டிஸ்டிங்ஸ்ட் ஃப்ரம் ஸ்னேக்ஸ் by the position of legs, movable eyelids and external ear openings. எதுலேருந்து வேறுபட்டிருக்கு அப்படின்னா ஸ்னேக்கும் என்னது? ஒரு லெப்டைல் தான். ஆனால் ஸ்னேக்லேருந்து இது எப்படி வேரியேஷன் இருக்குது அப்படின்னா அதாவது பொசிஷன் ஆஃப் லெக்ஸ், இது என்ன பண்ணும்? இது என்னோட கால்கள். நெக்ஸ்ட் என்ன ஆகுது? அசையும் கண் இமைகள், மூவபிள் ஐலிட்ஸ், அசையக்கூடிய கண் இமைகள். நெக்ஸ்ட்டு எக்ஸ்டர்னல் இயர் ஓப்பனிங்ஸ், அதாவது வெளிப்புற காது திறப்பு, அதாவது அந்த ஸ்கின்னில் வெளிப்புற காது திருப்பு ஆகியவற்றை இது பெற்றிருக்கனால பாம்புகள்லேருந்து இது வேறுபட்டு இருக்குது அப்படிங்கிறாங்க. சரியா? நெக்ஸ்ட்டு த மோஸ்ட்லி இன்ஹாபிட் வார்ம் ரீஜியன்ஸ். மோஸ்ட் லிசார்ட்ஸ் ஆர் குவாட்ரிபெடல் அண்ட் ஹாவ் எ பவர்ஃபுல் லிம்ப். அதாவது மோஸ்ட்லி இந்த லிசார்ட்ஸ் என்ன சொல்கிறாங்க? வார்ம் ரீஜியன், வெப்பமண்டல பகுதிகளில் வாழக்கூடியது அப்படிங்கிறாங்க. பெரும்பாலான லிசார்ட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா குவாட்ரிபெடல் அப்படின்னு சொல்லுவோம். குவாட்ரிபெடல் அப்படின்னா என்ன? 4 கால்களால் நடக்கக்கூடியது. இவர்களின் கால்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல் லிம்ப், மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு சம் லிசார்ட்ஸ் ஹாவ் த கெப்பாசிட்டி டு ரொட்டேட் த ஹெட் அரவுண்ட் த ஹெட் ஜாயிண்ட். இந்த சில லிசார்ட்ஸ் பல்லி இனங்கள் என்ன பண்ணும் அப்படின்னா ரொட்டேட் த ஹெட், அதனோட தலையை திருப்பும் வகையில் இருக்கும். சரியா? தன்னோட தலையை முழுமையாக சுழற்றக்கூடியதாக இருக்குது. எப்படின்னா அந்த இணைப்புகள் மூலியமாக திருப்பக்கூடிய அளவுக்கு இருக்குது. நெக்ஸ்ட்டு தே ப்ரீத் த்ரோ லங்ஸ். சம் லிசார்ட்ஸ் ஆர் ஏபிள் டு ரன் bipedally with 2 legs. In this, the tail is held out backward and upward and act as a counterweight. அதாவது என்ன அப்படின்னா இந்த லிசார்ட்ஸ் வந்து லங்ஸ் மூலியமாக சுவாசிக்கும், அதாவது நுரையீரல் மூலியமாக ப்ரீத் பண்ணும், சுவாசிக்கும். சில லிசார்ட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது 2 legs, அதாவது 2 கால்களால் ஓடக்கூடியது. எப்படி? அதாவது இது 2 கால்களில் ஓடும்போது பல்லியோட, அதாவது அந்த லிசார்டோட டெயில் வாலானது அதோட முழு உடல் எடையை என்ன பண்ணும் அப்படின்னா தாங்கும் வகையில் பின்னோக்கி, நெக்ஸ்ட் அந்த பின்னோக்கி மற்றும் மேல் நோக்கி இருக்குமா. அப்போ அதனோட பாடி ஃபுல்லாக அந்த வால் பகுதி தாங்குது அப்படின்னா எப்படி இருக்கும்? பின்னோக்கி மற்றும் மேல் நோக்கி அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறாங்க. சரியா? யூ லிசன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். மோஸ்ட் லிசார்ட்ஸ் eat a variety of insect like mosquitoes, cockroach with sharp tricipsed teeth adapted for grabbing and holding. கவனிங்க, பெரும்பாலான லிசார்டு பூச்சி வகைகளை சாப்பிடும். எந்த மாதிரி? மஸ்கிட்டோஸ் சாப்பிடும், இந்த காக்ரோச், கரப்பான் பூச்சி, அப்புறம் போன்ற பூச்சியெல்லாம் சாப்பிடும். அதனோட அதாவது நாக்கில் வந்து இருக்கக்கூடிய நீச்சி பகுதிகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அதாவது ஏதாவது ஒரு ஃபுட்டை இதை சாப்பிடுது அப்படின்னா அதை இழுத்து பிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அதாவது ட்ரைகிப்ஸ்டு, அதாவது அது நாக்கு பகுதி ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அது என்ன பண்ணும் அப்படின்னா அது சாப்பிடக்கூடிய இலை கிடைச்சோடனே அதை பிடிச்சி சாப்பிட்றதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு பாருங்கள். சம் லிசார்ட்ஸ் have web in toes and few lizards are able to gild or parachute they are and make soft landings. லிசன் பண்ணுமா. இப்போது சில லிசார்ட் வந்து என்ன பண்ணுற டைனோசர் மாதிரி
கால் விரல்கள் என்ன பண்ணும் அப்படின்னா விரலிடை சவ்வுகள் இருக்கும் சரிங்களா. வெப்பு அதாவது விரலிடை சவ்வு. இது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா சில லிசார்ட் வந்து என்ன பண்ணும் பறக்கக்கூடிய தன்மை பெற்றிருக்குமா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா பறந்துட்டு பாதுகாப்பாக லேண்ட் ஆக அதாவது தரை இறங்கிறதுக்கு என்னது கூடிய தன்மை அதில் பெற்றிருக்கான். அப்போ என்ன ஆகுது அது சில லிசார்ட் பறக்கக்கூடிய தன்மை இருக்குது அப்படின்னா அந்த விரலடை சவ்வுகள் மூலிமா அது சேஃபாக கீழே இறங்கிறதுக்கு யூஸ் ஆகுது. அப்படியே டயக்ராம் பாருங்கள் ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பார்க்குறோம் அப்படின்னா பேர்ட்ஸ் இல்லையா. பேர்ட்ஸை பற்றியும் நமக்கு நல்லா தெரியும். சரி, they have streamlined body covered with feathers. இது எப்படி இருக்குது பறவைகள் வந்து பேர்ட்ஸ் வந்து இறகுகளால் ஃபெதர்ஸ் அதாவது இறகுகளால் மூடப்பட்ட என்னது போட் அதாவது படகு போன்ற உடலமைப்பே உடையது. அதுதான் ஸ்ட்ரீம்லைன்டு அப்படின்னு சொல்கிறோம் சரியா. அதாவது தன்னோட பாடி ஃபுல்லாக ஃபெதர்ஸ் இறகுகளால் மூடப்பட்டு இருக்கும். த பாடி இஸ் சேஃப் ப்ரொவைட்ஸ் மினிமம் ரெசிஸ்டன்ட் டு ஏர். இதனோட பாடி அதாவது ஸ்ட்ரீம்லைன்னு சொல்லியாச்சு இல்லையா. இது படகு போன்ற உடலமைப்பு இருக்கிறதுனால காற்றில் அதாவது காற்று அலைகளோட எலும்புகள் வந்து என்னது அதனோட எலும்புகள் வந்து காற்றில் பறக்க ஈஸியாக பயன்படுது அப்படிங்கிறாங்க சரிங்களா. தே ஹாவ் பீக் இன்ஸ்டீட் ஆஃப் மவுத். இது என்ன ஆகுது அப்படின்னா பறவைகளுக்கு வாய் கிடையாது. வாய்க்கு பதிலாக என்ன இருக்குது அதனோட அலகு பறவையோட மூக்குக்கு என்ன சொல்லுவோம் பீக் அலகுகள் அப்படின்னு சொல்லுவோமா அலகுன்னு சொல்லுவோமா. அப்போது வாய்க்கு பதிலாக என்ன இருக்குது பீக் அலகு இருக்குது அப்படிங்கிறாங்க. தே ப்ரீத் த்ரூ லங்ஸ். தே ஹாவ் பேர் ஆஃப் விங்ஸ் தட் ஆர் மாடிஃபைட் ஃபோர் லிம்ஸ். அதாவது இது நுரையீரல்கள் மூலயமா சுவாசிக்கும் லங்ஸ் மூலயமா ப்ரீத் பண்ணும். இப்போ பேர்ட்ஸோட முன்னங்கால்கள் ரெண்டும் என்னவா மாறி இருக்குங்கிறாங்க 4 லிம்ப் ரெண்டும் அதாவது ஃபெதர்ஸ் இறகுகளாக அதாவது மாடிஃபைடு ஆகிருக்கு அப்படிங்கிறாங்க சரிங்களா. 4 லிம்ப் என்னவா மாடிஃபைடு இருக்க ஃபெதர்ஸாக அதாவது அதோட விங்கு அதாவது இறக்கைகளாக மாற்றம் அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க சரியா. நெக்ஸ்ட்டு பாருங்கள் தே ஹாவ் ஹாலோ அண்ட் லைட் போன்ஸ். இதனோட எலும்புகள்லாம் எப்படி இருக்கும் அதாவது எப்படி இருக்குன்னா அதாவது ஒரு மாதிரி குவிஞ்சு அதாவது வெயிட் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். அப்போ என்னது அது ஈஸியாக வந்து என்ன பண்ணும் ஏரில் பறக்கிறதுக்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு யூஸ்வலி வி சி பேர்ட்ஸ் ஃப்ளை ஹவெவர் தே கேன் ஆல்சோ ஹோப் மூவ் ரன் எக்ஸெட்ரா ஆன் த கிரவுண்ட் அண்ட் தே perch well on the branches of tree with the help of pair of claw feet. கவனிமா இப்போது பேர்ட்ஸ் எல்லாமே அதாவது ஃப்ளை பறக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. இது என்னது லேண்ட் அதாவது நிலத்தில் வந்து நடக்கிறதுக்கும் ஓடுறதுக்கும் குதிக்கவும் இதனால் முடியும் இல்லையா. ஜம்ப் பண்ணவும் முடியும் இல்லையா. அப்போது பேர்ட்ஸோட பின்னங்கால்கள் சரியா அதாவது என்ன அப்படின்னா பேர்ட்ஸோட பின்னங்கால்கள் என்னவா யூஸ் ஆகுது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய கூர்மையான நகங்கள் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா மரக்கிளைகளை பற்றி உட்காரத்துக்கு அதுக்கு யூஸ் ஆகும் சரிங்களா. நல்லா அதை ஏறுறதுக்கோ அல்லது அதில் நல்லா உட்காந்து நல்லா அதை பிடிச்சி உட்காரத்துக்கோ யூஸ் ஆகும். நெக்ஸ்ட்டு த டெய்ல் ஆஃப் த பேர்ட் ஹெல்ப்ஸ் இட் டு கண்ட்ரோல் த டைரக்ஷன் ஆஃப் த மூமெண்ட். அதனோட வால் பகுதி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா அது பறக்கக்கூடிய அந்த பேர்டு வந்து பறக்கும் திசையை வந்து அதை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறதுக்கு யூஸ் ஆகுது சரிங்களா. ஓகே நெக்ஸ்ட்டு they have strong chest muscles which help them withstand the pressure of the air while flapping their wings during flight. அதாவது என்ன அப்படின்னா இது பேர்ட்ஸ் வந்து ஃப்ளை அதாவது பறக்கும்போது அதாவது ஏரில் பறக்குது இல்லையா அப்போ அதனோட அழுத்தத்தை தாங்குவதற்காக அதனோட ப்ரெஷரை தாங்குவதற்காக என்னது வலிமை மிக்க ரொம்ப பவர்ஃபுல் செஸ்ட் மசில்ஸ் இருக்குது சரிங்களா. வலிமை மிக்க மார்பு தசையினை பெற்றுள்ளது அப்படிங்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட்டு அட் எ டைம் பேர்ட்ஸ் கேன் see one object with one eye and another object with another eye. அதாவது பைனாகுலர் விஷன் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரே சமயத்தில் 2 கண்கள் மூலிமா 2 வெவ்வேறு பொருட்களை பார்க்குமா. அதாவது பேர்ட்ஸ் வந்து 2 கண் இருக்குது அது என்ன பண்ணுவோம் 2 கண்கள் மூலிமாவும் ஒரே சமயத்தில் 2 வெவ்வேறு பொருளை அதால் பார்க்க முடியும். அதுதான் நம்ம என்ன சொல்கிறாங்க அதாவது பைனாகுலர் விஷன் இருவிழி பார்வை அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. பைனாகுலர் விஷன் அப்படிம்பாங்க. ஓகே நெக்ஸ்ட்டு பாருமா கீழே ஒரு டூ யூ நோ பாக்ஸஸ் இருக்கா. ஓகே லிசன் பண்ணுங்க. when an animal moves its location as the season changes it is said to be migration. in Tamil Nadu bird sanctuaries are located at Vedandangal, கோடியக்கரை அண்டு கூந்தன்குளம்.
There are many birds from foreign countries like Siberia and Russia migrate to our Vedantangal. Likewise, during summer and drought conditions, birds from our country migrate to foreign countries. These birds are called migratory birds. Listen பண்ணுமா, migratory அப்படின்னா வலசை போதல் அப்படிங்கிறாங்க. Some birds என்ன பண்ணும் அப்படின்னா climate changes, அதாவது பருவநிலை மாற்றங்கள் மூலியமாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு இடம்பெயரும். அந்த இடம்பெயரில் தான் என்ன சொல்கிறாங்க, தமிழில் வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் அதாவது மைக்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, லிசன் பண்ணுங்கள். அதாவது கிளைமேட்டிக் சேஞ்சஸ் மூலியமாக ஒரு இடத்துலேருந்து வேறொரு இடத்துக்கு என்ன பண்ணும், பேர்ட்ஸ் வந்து பறந்து போகும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி பிளேசஸ் எங்கெங்க அப்படின்னா நம்ம இதில் நம்ம அதாவது வேடந்தாங்கல், கோடியக்கரை, கூந்தன்குளம் இங்கே எங்கே இருக்கும், ஃபாரின்லேருந்து இங்கே போட்ஸ்லாம் நம்ம வேடந்தாங்கலில் இருக்கக்கூடிய பறவைகள் சரணாலயத்துக்கு வரும். நெக்ஸ்ட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வருஷம் இன்னும் நிறையா பேர்ட்ஸ்லாம் என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது ஃபாரின் கண்ட்ரீஸில் சைபீரியா, ரஷ்யாவிலேருந்தெல்லாம் எங்கே வரும் அப்படின்னா வேடந்தாங்கலுக்கு வரும். அதே மாதிரி அதாவது ரொம்ப ட்ராட் கண்டிஷன் சரிங்களா, அதாவது சம்மர் சீசன்லேயும் ட்ராட்னா வறட்சி காலங்கள்லேயும் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய பேர்ட்ஸ் எல்லாமே ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கு போகும். அந்த மாதிரி என்ன ஆகுது, போகக்கூடிய அதாவது இடம் விட்டு இடம் போகக்கூடிய பறவைகள் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வலசை போதல், அதாவது மைக்ரேஷன் பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கம்மா, அடாப்டேஷன் இன் கேமல். அதாவது கேமல்னா என்னது, ஒட்டகம் இல்லையா. சரி, இப்போது அதனோட அடாப்டேஷன் பார்க்க போகிறோம். Camel lives in hot desert where water is scarce. The body structure of a camel helps it to survive in desert because of its following special features which are listed below. கவனிமா, இப்போது அதாவது கேமல் வந்து வாட்டர் ரொம்ப குறைவான இடங்களில், அதாவது ரொம்ப குறைவாக வெப்பமான டெசர்ட் அதாவது பாலைவனத்தில் வாழக்கூடியது. இது பாலைவனத்தில் இருக்குது அப்படின்னா அதனோட பாடி ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரியெல்லாம் சேஞ்சஸ், அதாவது என்ன அப்படின்னா எப்படி மாடிஃபை, அதாவது எப்படி அதை தன்னை அடாப்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். சரிங்களா, த கேமல் ஹாஸ் லாங் லெக்ஸ் விச் ஹெல்ப் இட் டு கீப் இட்ஸ் பாடி அவே ஃப்ரம் த ஹாட் சாண்ட் இன் த டெசர்ட். அதாவது இந்த கேமலோட லாங் லெக்ஸ் அதாவது நீண்ட கால்கள் வந்து அதாவது டெசர்ட்டில் இருக்கக்கூடிய சூடான மணலில் இருந்து தன்னோட பாடியை சற்று கொஞ்சம் தூரமாக வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா, தூரமானா கொஞ்சம் மேலே வச்சுக்கிறதுக்கு அது யூஸ் ஆகுது. எ கேமல் கேன் ட்ரிங்க் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் when it's available and store in the body. அதாவது என்ன அப்படின்னா இவன் என்ன பண்ணுவான், வாட்டர் எப்போ கிடைக்குதோ அப்போ அதெல்லாம் அதிக அளவு என்னது வாட்டரை குடிச்சிடும். அப்போ என்ன ஆகுது அப்படின்னா தன்னோட பாடியில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கும் வாட்டரை. A camel's body is adapted to save water in the dry desert as follows. A camel passes small amount of urine. Its dung is dry and does not sweat. Since a camel loses very little water from its body, it can live for many days without drinking water. கவனிமா, அதாவது என்ன அப்படின்னா இந்த கேமல் பாடிஸ் வந்து அதாவது டெசர்ட்டுக்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. எப்படின்னா அதாவது கேமல் வந்து எப்படின்னா ரொம்ப என்னது ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் யூரின் தான் பாஸ் பண்ணும். சரிங்களா, நெக்ஸ்ட்டு அதனோட டங்க் அப்படின்னு சாணம் அது எப்படி இருக்கும்னா ரொம்ப ட்ரையாக இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா இதில் வந்து ஸ்வெட்டிங் அதாவது வியர்வை இதனோட பாடியில் வந்து வியர்க்காது, அதாவது வியர்வையே இருக்காது. சரிங்களா, நெக்ஸ்ட்டு என்ன அப்படின்னா கேமல் வந்து என்ன அப்படின்னா தன்னோட பாடியில் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வந்து லாஸ் ஆனாலுமே அது என்ன பண்ணும் பல நாட்களுக்கு வாட்டர் அதாவது இல்லாமலே என்ன பண்ணும் வாட்டரை குடிக்காமலே அது உயிர் வாழக்கூடிய தன்மை பெற்றிருக்கு அப்படிங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு பாரு, எ கேமல்ஸ் கம்ப் ஹாஸ் ஃபேட் ஸ்டோரேஜ் இன் இட் ஹேஸ் ஆஃப் எமர்ஜென்சி எ கேமல் கேன் பிரேக் டவுன் ஸ்டோரேஜ் ஃபேட் ஃபார் நர்ஸ்மெண்ட். அதாவது என்ன அப்படின்னா கேமல் மேலே ஒரு இது மாதிரி முதுகில் வந்து ஒரு திமில் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, அதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா
அதாவது ஃபேட்டை ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கோம், கொழுப்பை சேமித்து வச்சுருக்கோம். அப்போ எப்போல்லாம் அதுக்கு எனர்ஜி தேவைப்படுதோ அப்போல்லாம் என்ன பண்ணிக்கும், அந்த என்னது அந்த கேமல் என்ன பண்ணிக்கும் அப்படின்னா, எமர்ஜென்சி எப்போ அதுக்கு ஸ்டோர் அதாவது எனர்ஜி தேவைப்படுதோ அப்போல்லாம் அந்த அந்த திமிழ்லேருந்து என்ன பண்ணிக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக கொழுப்பை சிதைச்சு என்ன பண்ணிக்கும், ஃபுட்டாக அதாவது எனர்ஜி எடுத்துக்கும். நெக்ஸ்ட்டு a camel has large and flat padded feet which help it to walk easily on soft sand. The seat is called the sheep of the desert. அதாவது இந்த கேமல் பெரிய தட்டையான அதாவது என்னது அப்படின்னா கால்கள் திண்டு மாதிரி இருக்கக்கூடிய கால்கள் மூலிமா இந்த மிருதுவான அதாவது சாஃப்ட் சாண்டில் என்ன பண்ணும், ஈஸியாக நடக்கக்கூடிய அளவுக்கு இருக்குது. அதனால இது என்ன சொல்கிறாங்க, என்னது கேமலில் ஷிப் ஆஃப் த டெசர்ட், பாலைவன கப்பல் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா. நெக்ஸ்ட்டு கேமல் ஹஸ் லாங் ஐலாசஸ் அண்ட் ஹாஸ் டு ப்ரொடெக்ட் இட்ஸ் ஐஸ் அண்ட் இயர்ஸ் ஃப்ரம் த ப்ளூவிங் டஸ்ட். லிசன். இந்த கேமலோட நீண்ட கண் இமைகள் அதாவது ஐலிட்ஸ், எப்படி ஐலிட்ஸஸ் கண் இமைகள், நெக்ஸ்ட்டு அதில் இருக்கக்கூடிய ஹேர்ஸ் ரோமங்கள் முடிகள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா கண் மற்றும் அதாவது ஐ மற்றும் என்னது அதாவது காதுகளில் புழுதி புயலில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. சரிங்களா. நெக்ஸ்ட்டு இட் கேன் கீப் இட்ஸ் நாஸ்ட்ரில் க்ளோஸ் டு அவாய்ட் டஸ்ட். இல்லை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதனோட நாஸ்ட்ரில் அதாவது நாசி துவாரங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதில் தூசியெல்லாம் உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கோம், மூடிய அதாவது என்ன அப்படின்னா க்ளோஸு அதாவது நாஸ்ட்ரில் வந்து க்ளோஸ்டு மூடிய வளைந்த நிலையில் முடிகள் நிறைஞ்சு காணப்படுமா. அதனோட நாஸ்ட்ரில் எப்படி இருக்கும் அப்படின்னா மூடிய வளைந்த நிலையில் முடிகள்லாம் அதை வச்சு மூடுற மாதிரி அப்படியே மூடி இருக்கும், கீழ் நோக்கி மூடி இருக்கும். சரிங்களா. நெக்ஸ்ட்டு இன்ஃபோபிட்ஸ். செய்தி துளிகள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இல்லையா, லிசன் பண்ணுமா. இல்லை பாருங்கள், ஸ்பெண்டிங் வின்டர்ஸ் இன் எ டார்மண்ட் கண்டிஷன் இஸ் கால்டு ஹைபர்னேஷன். அதாவது எக்ஸாம்பிள் டர்ட்டில் சொல்லியிருக்காங்க. சில அனிமல்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா அதிகப்படியான குளிரை தவிர்க்கிறதுக்காக என்ன பண்ணும் அப்படின்னா தடுக்கிறதுக்காக அனைத்து செயல்பாடுகளையும் என்ன பண்ணுவோம் நிறுத்திட்டு தூங்குறதுக்கு ஆரம்பிச்சிடும். அதாவது உறக்கத்தில் இருக்கும். இந்த நிலைக்கு தான் நம்ம என்ன சொல்கிறோம், அதாவது குளிர்கால உறக்கம் ஹைபர்னேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா. எக்ஸாம்பிள் டர்ட்டில், அதாவது ஆமை. நெக்ஸ்ட்டு இன்னும் சிலது என்ன பண்ணும் அப்படின்னா ஆன் அதர் ஹேண்ட் ஸ்பெண்டிங் த ஹாட் அண்ட் ட்ரை பீரியட் இன் அன் இன்ஆக்டிவ் ஸ்டேட் இஸ் நோன் ஆஸ் ஆஸ்ட்ரேஷன். அதே சமயம் சில அனிமல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா அதிகப்படியான வெப்பத்தை தவிர்க்கிறதுக்காகவும் அதோட செயல்பாடுகள்லாம் நிறுத்திவிட்டு என்ன பண்ணுவோம் தூங்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த மாதிரி இருக்கக்கூடியது என்ன சொல்லலாம், கோடைக்கால உறக்கம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா. அது வந்து என்ன சொல்கிறாங்க ஆஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் என்ன, ஸ்னெயில் நத்தை. சரிங்களா. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு பாருங்கள், டியூனோ இருக்கு இல்லையா, டியூனோ பாக்ஸஸ் இருக்காமா. ஓகே, லிசன் பண்ணுமா. கங்காரு rat does not drink water at all. Whatever food it eats and oxygen it gets from air combine together to form water inside the body. அதாவது எப்போவுமே என்ன பண்ணாது, இந்த கங்காரு எலி வந்து வாட்டரையே குடிக்காது. ஏன் அப்படின்னா அது எடுத்துக்கக்கூடிய ஃபுட்லேருந்து தேவையான வாட்டர் வந்து தன்னோட பாடியிலேயே என்ன பண்ணிக்கும் உற்பத்தி செஞ்சுக்குமா. சரிங்களா. அதாவது உருவாக்கி கொள்ளும். சரியா. நெக்ஸ்ட்டு பாருங்கள், அடாப்டிவ் ஃபியூச்சர் ஆஃப் அனிமல்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் ஹேபிட்டேட்ஸ். அதாவது வெவ்வேறு வாழிடங்களில் உள்ள அனிமல்ஸோட தகவமைவுகள் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா. ஃபஸ்ட்டு பாருங்கள், நேம் ஆஃப் த அனிமல், ஹேபிட்டேட், அடாப்டிவ் ஃபியூச்சர். அதாவது என்ன அப்படின்னா இதுவும் ஒரு இம்பார்ட்டன்ட் கொஷின் தான். லிசன் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், போலார் பியர். இது எங்கே இருக்கும், இதோட ஹேபிட்டேட் எங்கே, போலார் ரீஜியன். இது அடாப்டிவ்
ஃப்யூச்சர். இது எப்படி அங்கே இருக்குது அப்படின்னா திக் ஸ்கின் ஃபார் ப்ரொடக்ஷன், ஒயிட் ஃபர், திக் ஸ்கின். இதனோட தோல் எப்படி இருக்கும், ரொம்ப தடிமனாக இருக்கும், அதனால் இது பாதுகாப்பாக வச்சுருக்கோம். வெண்மையான முடிகள், அதாவது ரோமங்கள் நிறையா இருக்கும். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பென்குயின், அதாவது போலார் ரீஜனில் இருக்குது. படல் டு ஸ்விம், வாக் வித் 2 legs. இது என்ன பண்ணும், நீந்துவதற்கான துடுப்புகள் இருக்கும், நடப்பதற்காக 2 கால்கள் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு மவுண்டைன் கோட், அதாவது நம்ம நீலகிரி டார் அப்படின்னு சொல்லுவோம், வரையாடு. இதில் என்ன அப்படின்னா மவுண்டெயின்ஸ், மலை, அதாவது மலைப்பகுதிகளில் இருக்கும். ஸ்ட்ராங் ஹூப்ஸ் ஃபார் ரன்னிங், அதாவது ஓடுவதற்கான வலுவான ஹூப்ஸ் அப்படின்னா குளம்பு அப்படின்னு சொல்லுவாங்க, குளம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஆடு மாடு அந்த கால் பாதம் இருக்குங்களே கீழே, அதில் குளம்புகள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அது எதுக்காக அப்படின்னா நல்லா வேகமாக ஓடுவதற்காக இருக்குது. நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா லாங் ஹேர் டு ப்ரொடெக்ட் ஃப்ரம் கோல்டு. அது என்னது, நீளமான ரோமங்கள், அதாவது இந்த ஹேர் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா குளிர்லேருந்து தன்னை பாதுகாக்கிறதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லைன் எங்கே இருக்குது, ஃபாரஸ்ட்டில் இருக்குது. ஸ்ட்ராங் அண்டு ஃபாஸ்ட் ரன்னர் ஹேஸ் ஷார்ப் க்ளவுஸ் டு கேட்ச் ப்ரீ. அதாவது என்ன அப்படின்னா இது வலுவான, அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக வேகமாக ஓடக்கூடிய தன்மை. நெக்ஸ்ட் இது என்னது, ஃபுட், அதாவது கேட்ச் ப்ரீ, அதாவது இலையை பிடிச்சிருச்சு அப்படின்னா அதோட கூர்மையான நகங்கள் மூலிமா பிடிச்சி விழுக்கும். சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே டயக்ராம் இருக்குது, போலார் பியர் இருக்குது, லயன் இருக்குது, மவுண்டைன் கோட் இருக்குது, பென்குயின்ஸ் இருக்குது இல்லையா? நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு டூயினோ இருக்குது. த மவுண்டைன் கோட் நேம்லி நீலகிரி தார் கேன் ஃபைண்ட் ஸ்மால் ஸ்பேசஸ் ஆன் ராக் டு கிளம் வித் காஸ் அண்ட் கீப் இட்ஸ் பேலன்ஸ் ஆஸ் இட் ஃபீட்ஸ். லிசன் பண்ணுமா? அதாவது என்ன அப்படின்னா நமது, அதாவது நேஷ்னல் அனிமல், அதாவது ஸ்டேட்டு, நம்மளோட ஸ்டேட் அனிமல் என்னது, இந்த வரையாடு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னா அதாவது மலைகள் மீது உள்ள, அதாவது மலைகள் மேலே சின்ன சின்ன பாறைகள் இருக்குது பார்த்தீங்களா, பாறைகளோட இடுக்கில் ஈஸியாக என்ன பண்ணும், தன்னை நுழைச்சிக்கிட்டு சமநிலையாக ஏறி என்ன பண்ணோம், அதில் நுழைஞ்சோம், சமநிலையாக ஏறி, அதாவது அதாவது தாவரங்களை சாப்பிடக்கூடிய வகையில் இதனோட பாடி அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? ஓகே, தட்ஸ் ஆல், லெசன் ஃபினிஷ்டு. ஓகேவா? தேங்க்யூ.